ஹாய் மைவி 3X மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம கம்பெனியோட ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. அதுவும் கன்ஃபார்ம் நியூஸ் தான். அடுத்து நம்ம கம்பெனியோட மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கோர்ட்டில் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஹியரிங் வந்துச்சு இன்றைக்கி. லாஸ்ட் மந்த்தே எல்லாத்துக்கும் பெயில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அது வந்துட்டு ஜென்ட்ஸ் டைரக்டர்ஸ்க்கு மட்டும் இன்னும் கிடைக்காம இருந்துச்சு. லேடிஸ் எல்லாத்துக்குமே கிடச்சிருச்சு. லேடிஸ் டைரக்டராக இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து பெயில் கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம கம்பெனியில் இருக்கிற மீதி உள்ள ஜென்ட்ஸ் டைரக்டர் எல்லாத்துக்கும் ஏபி அப்ளை பண்ணியிருந்தாங்க. எப்போ அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, லாஸ்ட் வீக்கு 20 ஜனவரி திங்கக்கிழமை அன்னைக்கு அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்குன்னா, அடுத்த நாள் 21 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த டேட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த மந்தில் செகண்ட் வீக் ஃபுல்லாகவே கோர்ட்டெல்லாம் பொங்கல் ஹாலிடேவாக இருந்துச்சு. ஸோ நம்ம கம்பெனியிலேருந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் எடுக்க முடியல. அதனால் கண்டினியூஸாக தொடர்ந்து 1 வீக் பொங்கல் ஹாலிடேவாக இருக்கனால எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ண முடியல. பொங்கல் முடிஞ்சதையுமே 20th மண்டேலேருந்து கோர்ட்டெல்லாம் வழக்கம் போல் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி சைட்லேருந்து மூவ்மெண்ட் பண்ணி பெயிலுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. கடந்த வாரம் ஏபி அப்ளை பண்ண டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் இன்றைக்கி கோர்ட்டில் ஹியரிங் வந்திருக்கு. அந்த ஹியரிங்கோட ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு, சில கேள்விகள்லாம் போயிருக்கு. சேம் அதே இதுக்கு முன்னாடி நடந்த டைரக்டர்ஸோட ஹியரிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது போல் தான் இதையும் அடுத்து தள்ளி வச்சுருக்காங்க. அடுத்த ஹியரிங் எப்போ அப்படின்னா 31 ஜனவரி 2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. இன்னும் பார்த்திங்கன்னா சாலிடாக ஒரு 10 டேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஹியரிங்கில் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி லேடிஸ் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே பெயில் கிடச்சிருக்கு. அதை மேற்கோள் காட்டி கூட கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும். எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் ஆர்ஓபி, அதாவது ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அப்ளை பண்ணலை. அதாவது பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் மேலே தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, மீதி இருக்கிறவங்களுக்கும் பெயில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க போல். ஒருவேளை அப்ளை பண்ணியிருந்தாலும் இது வரைக்கும் டைரக்டருக்கெல்லாம் பெயில் கிடச்சிருக்கு இல்லைங்க, அதை வச்சு கூட பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் பெயில் வாங்கிட்டு பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் மேலே கூட அப்ளை பண்ணலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. என்னென்னா, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஆர்ஓபி அப்ளை பண்ணால் கைக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 15 டேஸ் ஆகலாம். அந்த டைமுக்குள்ளே நம்மளுக்கு ரிட்டன் கைக்கு வந்துடும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம். சரி உறுப்பினர்களே, எல்லாத்துக்குமே இது ஒரு சிறிதளவு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.